1950களில் கதைக்களம் அமைத்து சிறப்பாக அதை திரையில் காட்டியிருக்கிறார் இயக்குனர் செல்வமணி செல்வராஜ். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரின் கதைதான் காந்தா என்று கூறப்பட்டது. ஆனால் 1, 2 விஷயம் இருந்தாலும் மற்றபடி இது கற்பனை கதையாகும். மகாதேவனாகவே வாழ்ந்திருக்கிறார் துல்கர் சல்மான். 50களின் ஸ்டார் போன்றே இருக்கிறார். துல்கர் சல்மானின் நடிப்பை குறை சொல்லவே முடியாத அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார். அவரின் கதை தேர்வு வித்தியாசமாக இருக்கிறது. துணிந்து ரிஸ்க் எடுத்து நடித்து பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். பாக்யஸ்ரீ போஸ் தன் நடிப்பால் கவர்கிறார். பெரிய ஸ்டாரின் மெண்டராக அருமையாக நடித்திருக்கிறார் சமுத்திரக்கனி. பக்கா போலீஸ் மெட்டீரியலாக இருக்கிறார் ராணா. காந்தா படத்தில் மைனஸ் இல்லாமல் இல்லை. அந்த காலத்தில் ஒரு திருமணமான ஸ்டார் தன் பட நடிகையை அதுவும் பப்ளிக்காக காதலிக்கிறார். கையில் கேமரா வைத்திருக்கும் யார் வேண்டுமானாலும் அந்த காதலர்களை படம் பிடிக்கலாம். அதுதான் நடக்கவும் செய்கிறது. அதனால் அந்த காதலை வைத்து மிரட்டுவது என்பது எதிர்பார்த்த விஷயமாகிவிடுகிறது. படத்தில் பெரிய ட்விஸ்ட் வரும் என்று எதிர்பார்த்தால் அப்படி எதுவும் இல்லை. படத்திற்கு ஜேக்ஸ் பிஜோயின் இசை பக்கபலம் என்றே சொல்ல வேண்டும். ஆண்டனியின் எடிட்டிங் சிறப்பாக இருக்கிறது. 50களில் நடக்கும் கதை எப்படி இருக்கும், இடம் எப்படி இருக்கும், கலைஞர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை மிகைப்படுத்தாமல் அழகாக காட்டியிருக்கிறார் இயக்குனர் செல்வமணி செல்வராஜ். 2025ஆம் ஆண்டில் 50களில் நடக்கும் கதையை காட்டினால் வெற்றி பெறுமா என்கிற சந்தேகம் மக்களுக்கு எழாமல் இல்லை. ஆனால் காந்தா படம் பார்த்த பிறகு அந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது. காந்தாவுக்காக துல்கர் சல்மானுக்கு விருது நிச்சயம். துல்கர் சல்மான் மற்றும் ராணா ஆகியோர் காந்தா படத்தில் நடித்ததுடன் தயாரிக்கவும் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.